வணக்கம். இந்த வீடியோவில் பீட் ரோலர், பீட் கட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பீட் கட்டர். இது வந்து 0.5 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் வரும். இந்த பீட் கட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற பீட்ஸு. இது வந்து ஓவல் ஷேப்பில் வர பீட் கட்டரு. இது வந்து பீட் ரோலர். இப்போ இந்த சைடில் பார்க்குற அந்த ஒரு மெஷர்மெண்ட் டூலும் கிடைக்கும். அது வந்து எனக்கு இதில் கிடைக்கல. ஸோ நீங்கள் வாங்கும்போது அதுவும் சேர்த்து வாங்குற மாதிரி கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது மூணுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இது ஒன்று மட்டுமாச்சும் வாங்கிக்கோங்க. இந்த பீட் கட்டர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு நான் க்ளே எடுத்திருக்கேன். அப்புறம் எக்ஸாக்டோ நைஃப், ஹோல்ஸ் போடுறதுக்கு நீடில் டூல், ஒரு பழைய ப்ரஷ், அப்புறம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளே எடுத்துகிட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கை நல்லா வெட் பண்ணிக்கிறேன், ஈரமாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா மெல்லமாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணலாம். நீளமாக ஒரு காயில் மாதிரி செய்யலாம். நான் அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தடவிக்கிறேன். இந்த மாதிரி 2 கையிலும் சேர்த்து பண்ணிங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தண்ணி தான் நான் கையில் தேய்க்கிறேன், எண்ணெய் தேய்க்கல. இப்போ அந்த இடத்துல ஒரு மாதிரி வளைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது இந்த பீட் கட்டரில் நம்ம வந்து ஆயில் தடவிக்கலாம். 2 சைடுமே ஆயில் தடவிக்கலாம். நான் பழைய ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஆயில் தடவிக்கிறேன். இப்போ நம்ம அந்த உருட்டி வச்ச அந்த நீளமான அந்த க்ளேவை அப்படியே உள்ளே வச்சு ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். நமக்கு எண்ணெய் அப்ளை பண்ணங்காட்டிக்கு நமக்கு அது ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த எக்ஸாக்டோ நைஃப் வச்சு நான் அப்படியே அந்த பீடோட ஷேப்புக்கு அப்படியே வளைச்சி நான் அப்படியே கட் பண்ணி நான் எடுக்கிறேன். அதே மாதிரி 2 சைடும் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் அது கட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவே அந்த க்ளேவையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. அப்போ பீடோட சைஸ் மாறி போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா சைஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு பீடுக்கு இடையில இருக்கிற அந்த இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம தேய்ச்சிட்டு ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலி அந்த பீடில் வந்து அந்த ஆயில் நிறையா இருக்குது. ரொம்ப ஆயிலாக இருந்ததுன்னா நம்ம தேய்க்கும்போது கரெக்டாக ஷேப் வராது. இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு பீடாக நம்ம ரோல் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2, 3, 4 ஏன் 5 வரைக்கும் கூட நம்ம வச்சு நம்மளால் ரோல் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ பாருங்கள், 2 அணா வச்சு நான் வந்து ரோல் பண்ணுறேன். 2ம் தள்ளி வச்சுட்டு நான் ரோல் பண்ணுறேன். நான் அப்பப்போ நான் வந்து தண்ணி தொட்டு நான் என் கையில் வந்து அந்த இருக்கிற இப்போ ஆயில் அந்த பீடில் இருக்கிற அந்த ஆயிலெல்லாம் என் கையில் பட்டு ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் அப்பப்போ நான் தண்ணி தொட்டு நான் அதில் தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ நான் 3 பீடு வச்சு நான் உருட்டுறேன். அந்த 3 பீடுக்கும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அது மேலே வச்சு நான் அப்படியே நான் ரோல் பண்ணுறேன். இப்போ நான் பாருங்கள் தண்ணி வச்சு நான் கை தொடச்சிக்கிறேன். ஏன்னா ஆயில் ஜாஸ்தி இருக்குது என் கையில், அதனால்.
நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எடுத்தெடுப்பில் உங்களுக்கு இப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 கரெக்டாக உருட்டுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அது 2, 3 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம பிடிச்சது அந்த பீடு பிடிச்சி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பார்க்கும்போது அந்த சென்டரில் கரெக்டாக வச்சு நம்ம அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த சைடில் இந்த மாதிரி விரிசல் விழும். தண்ணி தொட்டு இது பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். ஸோ அதனால் எப்போவுமே ஃபுல்லாக இந்த சைட்லேருந்து அடுத்த சைடு ஃபுல்லாக கொண்டு போகாதீங்க. கொண்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனை தான் வரும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ சென்டரில் அப்படி குத்திட்டு அந்த மார்க் மட்டும் அந்த அடுத்த சைடில் இருந்தால் போதும். அப்போ அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் குத்துனீங்கன்னா இப்போ கரெக்டாகிடும். இப்போது அந்த கிராக் விழுகிறதெல்லாம் இப்போ விழுகாது. ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த பீட்டை பாருங்கள், நான் வந்து க்ராஸாக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால் நம்ம கரெக்டாக வச்சு சென்டராக வச்சு குத்தும்போது தான் கரெக்டாக அதே பிளேஸ்க்கு போகும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு கரெக்டாக இதெல்லாம் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் பீட்ஸ் வந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஓவல் கட்டர் எடுத்திருக்கேன், ஓவல் பீட் கட்டர். சேம் அதே ப்ரொசீஜர், அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி கிளேவை நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ அது ஜஸ்ட் எக்ஸஸாக இருக்கிறத 2 சைடும் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்தி எடுத்தோம்னா அந்த எக்ஸஸ் கிளே வந்து சைடில் வெளியே வந்துடும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அப்படியே ஈஸியாக எடுக்க வரும். ஆக்சுவலி இது வந்து இவ்வளோ சின்ன சைஸ் இந்த மாதிரி பீடு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மட்டும் இந்த இது வாங்கினா போதும், இல்லைனா இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ரவுண்ட் பீட் கட்ரு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒன்று மட்டுமாச்சும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஈஸியாக வேலை முடியும் அதில் பீட்ஸ் செய்கிறதுக்கு. இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீடல் டூல் யூஸ் பண்ணி நம்ம அதில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடில் இருந்து ஃபுல்லாக போகாமல் பாதி வரைக்கும் மட்டும் போயிட்டு அடுத்த ஆப்போசிட் சைடில் இருந்து நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக வரல பாருங்கள், பாதி தூரம் தான் போயிருக்கேன். அப்போ அடுத்த ஆப்போசிட் சைடில் இருந்து நான் உள்ளே விடுறேன், எந்த கிராக்கும் இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என் கை பாருங்க நல்லா அது மாதிரி காஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தண்ணி தொட்டு நீங்கள் ஈரமாக வச்சுக்கணும். இப்போ இது ஓவல் ஷேப் இல்லாமல் இப்போ இந்த சின்ன சைஸில் உங்களுக்கு ரவுண்ட் பீடு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரவுண்டாக ரோல் பண்ணோம்னா இது எல்லாமே இந்த சின்ன சைஸில் கிடைக்கும். இது நீங்கள் வந்து பெண்டன்ட்டுக்கு ஸ்டிக் பீடாவோ இல்லைன்னா குங்குரு பீட்ஸாவோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செயினுக்கு போடணும் அப்படின்னா இதை நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா சின்ன சைஸ் பீட் ஆகிடும். இப்போ இதை நான் பீட் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நான் கையில் பிடிச்சிட்டு
அந்த ஹோல் போடுறேன் இல்லைங்களா, அது அடுத்த சைடில் வந்து ஜஸ்ட் பின்னாடி ஒரு மார்க் மட்டும் தெரிகிற மாதிரி தான் நான் குத்துறேன். ஸோ அதை அப்படியே திருப்பி அதே இதுக்குள்ளேருந்து விடும்போது அடுத்த ஆப்போசிட் சைடில் கரெக்டாக நம்ம போட்ட அதே ஹோல்குள்ளேருந்து வெளியே வரும். நான் பீடு வந்து அப்படியே அமுத்தி நான் பிடிக்க கிடையாது, அப்படியே லேசாக நான் பிடிச்சிருக்கேன். அதனால தான் ஷேப் எதுவுமே மாறல. ஸோ ஒரு ஓவல் பீட், ரவுண்ட் பீட் ரெண்டுமே இதில் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அடுத்தது பீட் ரோலர். இதில் வந்து மொத்தம் 3 விதமான பீட்ஸ் நம்ம செய்யலாம். இதில் இது பார்த்திங்கன்னா இதை அந்த அட்டாச் பண்ணுறது, அது எப்படி வேணால் திருப்பி மாட்டிக்கலாம். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ளே இது வச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம வந்து இப்படி பிடிச்சி ரோல் பண்ணும்போது நமக்கு பீட் கிடைக்கும். ஆக்சுவலி இதை பீட் ரோலருக்கு இந்த சைடில் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பீடோட சைஸ் மெஷர் பண்ணுற அந்த இது டூல் இருக்கும். அது ஆக்சுவலி நான் வாங்கும்போது எனக்கு அது கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஜும்கா மோல்டில் இருந்து நான் வந்து சைஸ் 4 பீட் எடுத்திருக்கேன். இப்போ கை ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால வெட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த 3 பீடையும் நான் வந்து சும்மா நான் உருட்டிக்கிறேன். இப்போ அந்த 3 பீடோட அந்த இடத்துலையுமே வந்து நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையா வேண்டாம், சும்மா பேருக்கு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இதில் வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து பைகோன் பீட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி நான் வந்து ஜும்கா மோல்டில் இருக்கிற சைஸ் 4 எடுத்து பண்ணுறங்காட்டிக்கு தான் இந்த மாதிரி வருது. இதே அதில் கொடுத்துருக்கிற சேம் அதே மெஷரிங் பீட் சைஸ் பீட்லேருந்து க்ளே எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் கூடவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் அட் அ டைமில் 3 பீடு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதான் இப்போ நான் செஞ்சு காமிச்சேன். ஸோ பாதி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹோல் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி பண்ணும்போது எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நீட்டாக வரும். பாருங்கள், ஜஸ்ட் நான் பாதி தான் போகிறேன். அடுத்த பக்கம் திருப்பி நான் ஹோல் போடும்போது எனக்கு அங்கே கிராக் எதுவும் விடுகலை. ஃபுல்லாக ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்பியோ நீடலோ அப்படி விட்டிங்கன்னா தான் அந்த சைடில் கிராக் விழுகும். அப்படி கிராக் விழுந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி தொட்டு லைட்டாக அந்த இடத்துல நீங்கள் ஸ்மூத் பண்ணிங்கன்னா அந்த கிராக் போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுங்கள், இது நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக போகாதீங்க, பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு பாதி தூரம் அடுத்த ஆப்போசிட்லேருந்து செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சைஸ் 4 எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எடுத்தது சைஸ் 3, சாரி, இது வந்து சைஸ் 4. இப்போ நான் வந்து அந்த கடைசி 3வது இடத்துல போட்டு நான் ரோல் பண்ணுறேன். அந்த 3வது வந்து உங்களுக்கு என்ன ஷேப் தரும் அப்படின்னா ரவுண்டு தான் கிடைக்கும், ரவுண்ட் ஷேப் தான் அது. இப்போ 2வதுல இருக்கிற அந்த பீட் ரோலரில் நான் போட்டு நான் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஷேப் வந்து ஓவல் ஷேப் பீடு. ஸோ ஃபஸ்ட்டு பைகோன் கிடைக்கும், செகண்ட் ஓவல், 3வது வந்து ரவுண்ட் பீட். இப்போ நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அழகான 2 பீட்ஸ் கிடச்சிருச்சு இப்போ நமக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு பீடாக நம்ம போட்டு ரோல் பண்ணோன்னு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் 3ல் 3 பீடும், சைஸ் 4ல் 6 பீடும் எடுத்திருக்கேன்.
சைஸ் 3ல் எடுத்த பீடை வந்து ஃபஸ்ட்டு இதில் வச்சுருக்கேன். பாக்கி எல்லாம் வந்து 2வதுலேயும் 3வதுலேயும் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், டோட்டலாக 9 பீடு வச்சுருக்கேன். 9 பீடை வச்சு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா அட் அ டைமில் நமக்கு 9 பீடும் ரெடி ஆகிடும். அது ஒன்று மட்டும் சரியாக வரல. நான் மறுபடியும் வந்து வச்சு மறுபடியும் நான் ரோல் பண்ணுறேன். அவ்வளோதான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பீட் ரோலர் வாங்கிக்கோங்க. ஸோ 3 விதமான ஷேப் நமக்கு கிடைக்கிது இதிலேருந்து, பீட் ரோலர்லேருந்து. நான் எல்லாத்துக்குமே நான் ஹோல் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ரவுண்டு, அப்புறம் ஓவல், அதுக்கப்புறமா பைகோன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.